Taste the Daily. உளறி திரியும் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வாரிசு அரசியலையும் குடும்ப ஆட்சியையும் தலைமையிடமாக கொண்டு திகழும் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலினும் அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சமீப காலமாக ஏதேதோ பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக நம்பிக்கையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தால் மக்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆகியோரது தலைமையிலான அரசுகளாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தனது குடும்ப வளர்ச்சிக்காக சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை பார்த்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை செயல்படுத்த நிதி இல்லை என்று கூறிவிட்டு தனது தந்தை திரு கருணாநிதி தமிழகத்தின் நவீன கால சிற்பி போன்று உருவகப்படுத்துவதற்காக பன்னாட்டு அரங்கம், கடலிலே பேனா சிலை போன்ற மக்களின் வரிப்பணத்தை கொண்டு மக்களுக்கு பயனளிக்காத திட்டங்களுக்கு செலவிடப்படுவதை சுட்டிக்காட்டினார். அதற்கு அடுத்த நாள் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதுதான் எங்களை சந்தித்தார், தற்போது எங்களை சந்திப்பதில்லை, எனவே 2026 தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அளிக்க தயாராகி உள்ளோம் என கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது என்று தெரிவித்தது சரிதானே என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக ஊடகங்களில் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசாமல் இருப்பதற்கும் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கும் திசை திருப்பும் நாடகங்களை நடத்தி வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். 42 மாத ஊழல் மாட திமுக ஆட்சியில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் ஏதுமில்லை. இதை அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டி எங்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகளை துண்டு சீட்டின்றி பொதுவெளியில் விவாதம் செய்ய தயார், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதற்கு தயாரா என்று கேட்டதற்கு இதுவரை வாய் திறக்காத யூகேஜி குழந்தை ஸ்டாலின் தன் கொடுக்கு எல்கேஜியை உசுப்பிவிட்டு வாய் நீளம் காட்டியிருக்கிறார். தன் கட்சி நிகழ்ச்சிகளா கொடுக்கிற்கே முதலிடம், அரசு நிகழ்ச்சிகளா கொடுக்கே முதலிடம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியினர் மூத்த நிர்வாகிகளையும் ஆட்சியின் மூத்த அமைச்சர்களையும் ஓரம் கட்டி செப்படி வித்தை காட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விட்ட சவடாலுக்கு தன் அப்ரண்டிஸை முன்னிறுத்தி தன்னுடைய இயலாமையை காட்டுவது வெட்கக்கேடான செயல், தரம் தாழ்ந்த செயல், முதலமைச்சர் பதவிக்கு இழுக்கு தேடும் அநாகரிகமான செயல் என்று தெரிவித்திருக்கிறார். ஊரில் தங்களை பாராட்ட யாருமில்லை என்ற காரணத்தினால் அப்பன் மகனை புகழ்வதும் மகன் அப்பனை சீராட்டுவதும் என்று மேடைக்கு மேடை ஸ்டாலினும் அவரது கொடுக்கும் ஓரங்க நாடகம் நடத்தி திரியும் உண்மையை புரட்சி தமிழர் எடுத்து வைத்தால் கோபப்படுவது கொப்பளிப்பது எதற்காக என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவின் நரக்கல் நடை பேச்சாளர்கள் தற்போது குறைந்து விட்டார்களோ, அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டதோ என்னவோ, விஷ கொடுக்குக்கு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நஞ்சை கக்கி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது திமுக என்னும் கட்சியை அழிவு பாதைக்கு இழுத்து செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று அவர் பதிவு செய்துள்ளார். அரசியலில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்றும், ஊழல் திமுகவை தற்போது முன்னின்று நடத்துவர் போல் ஒட்டுண்ணிகள் அல்ல நாங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காணாததை கண்டது போல மலையை பார்த்து ஏதோ ஒன்று குறைப்பது போல் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து குறைப்பது, தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் அந்த விஷக்கொடுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி திரியும் உதவா நிதிக்கு நாவடக்கம் தேவை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள், அரசியலில் உள்ள ஒவ்வொருவரின் தகுதி திறம் அறிந்து அவர்களை ஆதரிப்பார்கள். அதனால்தான் எங்களை வாழ வைத்த புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவர்கள் காலம் உள்ளவரை முதலமைச்சராகவே வைத்திருந்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். 57 ஆண்டுகள் திராவிட ஆட்சி கால வரலாற்றில்
தமிழக மக்கள் நலனுக்குரிய திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் என்றும் அல்லது திமுகவின் ஊழல் ஆட்சியா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பொது மேடையில் விவாதிக்க வாரிசு அடிப்படையில் துணை முதலமைச்சராகி இருக்கும் ஒட்டுண்ணி உதயநிதி தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவரோடு விவாதிக்க நான் தயார், இடம் நாள் நேரத்தை விஷ கொடுக்கே தீர்மானிக்கட்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உளறி திரியும் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார்.